நம்மளுடைய அதிகாரத்துல இருக்கு அப்படின்றது. நம்ம எல்லாமே எல்லா ஆஸ்திக்குமே அதிகாரி உரிமை இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். எவர் ஆஸ்திக்கு அதிகாரி ஆகின்றாரோ அவருக்கு அனைத்தின் மீதும் அதிகாரம்னு இங்க வெளியில நம்ம பேசக்கூடிய அதிகாரம் இல்லை. பாபா சொல்றது நம்மளுக்கு உரிமை இருக்கும். அவர் எந்த ஒரு விஷயத்திலையும் அடிமை ஆக மாட்டார். பாபா சொல்றாங்க, யாருக்கு அதிகாரம் இருக்கிறதோ அவங்க யாருமே அடிமையாக மாட்டார்கள். மாறாக தேகத்தின் சம்பந்திகளுக்கு அல்லது தேகத்தை சேர்ந்த ஏதாவது ஒரு வஸ்துவுக்கு அடிமையாகிறவர் ஒருபொழுதும் அதிகாரி ஆக முடியாது. ரொம்ப ஆழமான விஷயம் இது. யார் தேகத்தோட சம்பந்திகளுக்கு அல்லது ஏதாவது ஒரு வஸ்துக்கு அடிமையாயிற்று அப்படின்னா அதிகாரி ஆக முடியாது. அப்ப இங்க நம்ம அதிகாரி ஆகவில்லை என்றால் நம்ம சொர்க்கத்துல போயிட்டு ராஜ்ய அதிகாரியாக அல்லது ராஜ்ய அதிகாரி குடும்பத்திலேயோ நம்ம வருவது கஷ்டம். அதிகாரி அடிமையாவதில்லை. அப்ப இங்க நம்ம ஏதாவது ஒரு தேகத்தினோட சம்பந்தங்கள் அல்லது பதார்த்தம், பாபா சொல்வாரு, பதார்த்தம்னு ஏதாவது ஒரு பொருளுக்காக அடிமை ஆயிட்டோம் அப்படின்னா அது அடிமை அப்படிங்கிறத பிரஜைகளினுடைய ஒரு இது அடையாளம். அப்ப சத்தியுகத்துல போய் நம்ம பிரஜையாகத்தான் இருப்போம். ஏதாச்சும் அடிமை ஆயிட்டோம். அதிகாரியா இங்க யார் இருக்காங்களோ அங்கதான் போய் ராஜாவா மாற முடியும், ராஜ்ய அதிகாரியாகவும் மாற முடியும். அதிகாரி அடிமையாவதில்லை. அப்ப அதிகாரத்தில் இருக்கணும். அதிகாரம்னா என்னது? நம்ம எஜமானனாக இருக்கிறோம்னு அர்த்தம். பாபா சொல்றாரு, சதா உங்களை அதிகாரி என்று உணர்ந்தால் மாயையின் எந்த உருவத்திற்கும் அடிமையாவதிலிருந்து தப்பி விடுவீர்கள். இப்ப நம்ம அதிகாரின்னு உணர்ந்தோம் அப்படின்னா மாயையினுடைய எந்த உருவத்துக்கும், அதாவது மாயை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதத்துல வேற வேற ரூபத்துல வரும். அதுல இருந்து நம்ம அடிமை ஆவதுல இருந்து தப்பிச்சு விடுவோம். அலௌகிக கர்மம் எவ்வளவு செய்தோம், லௌகிக கர்மம் எவ்வளவு செய்தோம் என்பதை சதா சோதனை செய்து வாருங்கள். இப்ப நம்ம அலௌகிக் கர்மம் செய்திருந்தா கூட நம்ம எவ்வளவு அலௌகிக் கர்மத்தில் இருக்கோம். லௌகிக் கர்மத்துல செஞ்சிருந்தா கூட அதுல அலௌகிக்தாவும் கொண்டு வரணும். பாபா சொல்றாங்க, இன்னைக்கு நம்ம எவ்வளவு அலௌகிக கர்மம் செய்தோம், எவ்வளவு லௌகிக கர்மம் செய்தோம் என்பதை சதா சோதனை செய்து வாருங்கள். அலௌகிக கர்மம் மற்றவர்களையும் அலௌகிகம் ஆவதற்கு பிரேரணை, அதாவது தூண்டுதலை கொடுக்கும். நம்ம அலௌகிக் கர்மம், அலௌகிக் கர்மம் அப்படின்னாவே ஆத்மாங்கிற உணர்வுல இருந்து செய்யக்கூடிய கர்மம் தான் அலௌகிக் கர்மம். இப்ப நம்ம ஒரு சேவை, சாதாரண ஆபீஸ்ல போய் சேவை செய்து கூட நான் ஆத்மாங்கிற உணர்வுல செஞ்சா கூட அதை கூட ஏதாவது ஒரு விதத்துல மத்தவங்களுக்கு தூண்டுதலை கொடுக்கும். அது கூட அலௌகிக் கர்மமாக மாறிவிடும். அதனாலதான் பாபா சொல்றாங்க, அலௌகிக் கர்மம் மற்றவர்களையும் அலௌகிகம் ஆவதற்கு பிரேரணை அளிக்கும். உயர்ந்தவர்களிலும் உயர்ந்தவரான தந்தையின் குழந்தைகளான நாம் உயர்ந்ததிலும் உயர்ந்த ராஜ்ய பதவியை அடைவோம் என்கிற லட்சியத்துடன் நீங்கள் இருக்கிறீர்களா, அல்லது கிடைத்தது போதும் என்று இருக்கிறீர்களா, கருதுகிறீர்களா? பாபா கேட்கிறாங்க, நம்ம உயர்ந்ததிலும் உயர்ந்த கடவுளின் குழந்தை இல்லையா? அப்ப நம்மளும் உயர்ந்தவர்களாக மாற வேண்டும். நம்ம தந்தை எப்படி இருக்கிறாரோ நம்மளும் உயர்ந்தவர்களாக மாற வேண்டும். அந்த மாதிரி நம்ம உயர்ந்த லட்சியத்தோட இருக்கிறோமா, அல்லது ஏதாவது கிடைச்சது போதும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோமா கேட்கிறாரு. எப்போது நீங்கள் உயர்ந்தவர்களிலும் உயர்ந்தவரான தந்தையின் குழந்தை ஆகிவிட்டீர்களோ அப்போது உங்களுடைய லட்சியமும் உயர்ந்ததாகவே இருக்க வேண்டும். நம்மளுடைய லட்சியம், எய்ம் எப்படி இருக்கணும்? உயர்ந்தாக இருக்க வேண்டும். எப்போது அவினாஷியான ஆத்மீக ஸ்திதியில் இருக்கிறீர்களோ அப்போதுதான் அவினாஷியான குஷியும் அடைய முடியும். ஆத்மா அவினாஷியானது அல்லவா? பாபா கேட்கிறாரு, ஆத்மா அவினாஷி இல்லைங்களா? அப்ப நம்ம எப்ப அவினாஷி, அதாவது விநாசமாக கூடிய அந்த இதுல இருந்தோம்னா விநாசத்தினுடையது அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நம்ம தேகம் சம்பந்த பொருட்கள் உலகத்தை விசிறதுன்னா அந்த மகிழ்ச்சி பார்த்தீங்கன்னா டெம்பரரியா இருக்கும். அவினாஷி அப்படிங்கிறது ஆத்மா ஸ்திதியில இருந்துன்னா அந்த குஷி கூட அவினாஷியாக இருக்கும். அதனால ஆத்மா அவினாஷியானது இல்லையா அப்படின்னு பாபா சொல்றாங்க. மதுவனத்திற்கு வந்த பிறகு மதுவனத்தின் வரதானங்களை பிராப்தி செய்தீர்களா? எந்தவித பிரயத்தனமும் இன்றி சகஜமான வரதானம் பிராப்தி ஆகின்றது. நம்ம வரதானம் மதுபன் போனவே நம்மளுக்கு எல்லாமே ஈஸியா கிடைக்கும். வரதானமும் ஈஸியாக பிராப்தி ஆகிறது. நம்ம புருஷார்த்தம் ஈஸியா இருக்கும் இல்லைங்களா? அதனால பாபா சொல்றாரு, அவ்வியக்த ஸ்திதியில் அவ்வியக்த ஆனந்தம், அவ்வியக்த ஸ்நேகம், அவ்வியக்த சக்தி ஆகிய இவை அனைத்தும் சகஜமான ரீதியில் பிராப்தி ஆகின்றன. இத்தகைய வரதானம் சதா நிலைத்திருக்க வேண்டும் என்பதில் கவனம் செலுத்த வேண்டும். ஆகவே சதா வரதாத்தாவின் நினைவில் இருந்து வருவதன் மூலமாக இந்த வரதானமும் நிரந்தரமாக இருந்து வரும். அப்புறம் வரதாத்தானுடன் நினைவில் இருந்தோம்னா நம்மளுக்கு வரதானம் நினைவிருக்கும். மாறாக வரதாத்தாவை மறந்து விட்டால்
வரதானமும் மறைந்துவிடும். ஆகவே வரதாத்தாவை விட்டு ஒருபொழுதும் விலகி நிற்காதீர்கள். பாபா சொல்றாங்க, வரதாத்தாவை விட்டு ஒருபோதும் விலகி நிற்காதீர்கள். அப்ப வரதாத்தா நினைவு இருந்தாதான் வரதானம் நினைவு இருக்கும் இல்லைங்களா? பாபா நினைவு இருந்தாதான் நம்மளுக்கு வரதானம் கிடைக்கும். முழு உலகிலேயே உங்களுக்கு பிரியமான வஸ்து எது? அதாவது நம்மளுக்கு பிடிச்சமான பொருள் எதுன்னு பாபா கேட்கிறாங்க. நம்மளுக்கு பிடிச்சமான பொருள் எதுன்னு நினைக்கிறீங்க? உலகிலேயே பிரியமான வஸ்து எது? வஸ்துன்னு பொருள் எது? சந்தோஷம். சந்தோஷம். பாபா சொல்றாங்க சிவபாபா இல்லையா? பாபா தானே பிடிச்ச பொருள் இல்லைங்களா? அதனால முழு உலகிலேயே உங்களுக்கு பிரியமான வஸ்துன்னா பொருள் எதுனா சிவ பாபா. அவ்வாறு என்றால் அவருடைய நினைவில் நீங்கள் இயற்கையாகவே நிலைத்திருக்க வேண்டும். பாபா பாத்தீங்கன்னா எவ்வளவு டெக்னிக்கலா பேசுறாரு. டைரக்டா நீங்க ஏன் நினைவு செய்யறதுன்னு கேட்கல. உங்களுக்கு எது பிடிச்சமான பொருள்? சரி இது. அப்ப ஏன் நீங்க பாபா நினைவில் இருக்க முடியும்னு நம்ம கேட்கிறாரு. அதாவது இயற்கையாகவே நிலைத்திருக்க வேண்டும். மிகவும் பிரியமானவர் இவர் என்றால் அவரை நீங்கள் ஏன் மறந்து விடுகிறீர்கள்? வேறு ஏதோ ஒன்று நினைவுக்கு நிச்சயமாக வந்திருக்க வேண்டும். காரணம் ஏதும் இல்லாமல் எந்த ஒரு விஷயமும் இருக்க முடியாது. பாபா பாத்தீங்கன்னா முரளி பேசுறப்ப பாத்தீங்கன்னா பயங்கர டெக்னிக்கலா பேசுவாரு, பிராக்டிக்கலா பாபா பேசுவாரு ஆக்சுவலா. லாஜிக்கலாவும் இருக்கும் ஆக்சுவலா. நினைவு இல்லாததுக்கும் காரணம் இருக்க வேண்டும். நம்மளே நாட்கள் நினைச்சு பார்க்கணும், நம்ம எவ்வளவு நேரம் பாபா நினைவில் இருந்தோம். வேற ஏதோ நினைவில் இருந்தா அப்படின்னா பாபா நினைவு இருக்காது. அப்ப வேற ஏதோ நினைவு இருக்குன்னா இப்ப பாபா சொல்றாரு, பாபா மேல அன்பு இருந்தா எப்படி நீங்க மறக்க முடியும் அப்படிங்கறது பாபா சொல்றாரு. நீங்கள் மறந்து விடுவதால் பிரியமான வஸ்து விலகி தொலைவில் சென்று விடுகிறது. நீங்கள் எவ்வளவுதான் பாபா பிரியமானவர் நினைச்சால் கூட நீங்க மறந்து விட்டதுனால என்னாச்சு, பிரியமானவர் வஸ்து கூட என்னாச்சு, அது தொலைவில் சென்று விடுகிறது. மறந்து விடுவதற்கான காரணம் உங்களுடைய பலவீனம் தான். உங்களுக்கு கிடைத்துள்ள ஸ்ரீமத் படி சரிவர நடந்து வராததால் பலவீனம் ஏற்பட்டு விடுகிறது. பை ஸ்டெப்பா பாபா அப்படியே டக்குன்னு சொல்லிட்டு வந்துருக்காரு. ஒண்ணு ஏன் பாபா மறந்துறோம், நம்ம இருக்கிற பலவீனம். ஏன் பலவீனம் வருது? நம்ம ஸ்ரீமத்தை கரெக்டாக கடைபிடிக்கிறது இல்லை. நினைவு இல்லாததால் பிரியமான வஸ்துவை மறந்து விடுகிறீர்கள். ஆகவே கர்மம் செய்வதற்கு முன்பாக ஸ்ரீமத்தை நினைவில் வைத்து பிறகு ஒவ்வொரு கர்மமும் செய்யுங்கள். சிரேஷ்ட கர்மத்தினால் வாழ்க்கையும் இயற்கையாகவே சிரேஷ்டமானதாகி விடுகிறது. ஆகவே ஒவ்வொரு கர்மத்திற்கும் முன்பாக சோதனை செய்ய வேண்டும். கர்மம் செய்த பிறகு சோதனை செய்தால் ஏற்கனவே செய்யப்பட்ட தவறான கர்மம் விக்கர்மம் ஆகிவிடுகிறது. பாபா சொல்ற கர்மத்தை செஞ்சு பின்னாடி நம்ம எதுவுமே செய்ய முடியாது, அது மாற்றவே முடியாது. அதனால பாபா சொல்ற கர்மத்தை செய்யறதுக்கு முன்னாடி நம்ம யோசிச்சுட்டு செய்ய வேண்டும். ஆகவே முதலில் சோதனை செய்து பிறகே கர்மம் செய்யுங்கள். ஈஸ்வரிய படிப்பை மற்றவர்களுக்கு சகஜமான சரளமான ரீதியில் அளிக்கும் வழி உங்களுக்கு தெரியுமா? ஒரே வினாடியில் மற்றவர்களுக்கு தந்தையின் அறிமுகத்தை அளிக்க முடியுமா? ஒரே வினாடியில் எப்படி தந்தையினுடைய அறிமுகத்தை அளிக்க முடியும்? இன்னைக்கு அந்த சாக்கார் முறையில் பாபா ஒரு டெக்னிக் சொன்னாரு, ஞாபகம் இருக்கா யாராச்சுக்கு? பாபா சொன்னார் திருஷ்டி கொடுங்க. பெரிய பெரிய மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டருக்கெல்லாம் போனா கூட பாபா சொன்னார் ஒரு வினாடியில நீங்க இது பண்ணலாம். பாபா சொல்றாரு ஒரே வினாடியில் மற்றவர்களுக்கு தந்தையின் அறிமுகத்தை அளிக்க முடியுமா? எந்த அளவு மற்றவர்களுக்கு அறிமுகத்தை அளிக்கின்றீர்களோ அந்த அளவு உங்களுக்கு எதிர்காலத்தில் நற்பலன் கிடைக்கும். பாபானுடைய அறிமுகத்தை பாபாவே கொடுக்கலாம், சாத்காரம் செய்விக்கலாம். ஆனா பாபா சொல்றாங்க பாபானோட அறிமுகத்தை நம்ம கொடுக்குறப்போ நம்மளுக்கு எதிர்காலத்தில் நல்ல பலன் கிடைக்கும். இங்கு நீங்கள் அளிக்க வேண்டும், அதாவது இங்க நீங்கள் நம்ம சேவை செய்ய வேண்டும். அப்பதான் அங்க நீங்கள் அடைய வேண்டும். இங்க நீங்க நம்ம சேவை செஞ்சாதான் அங்க கிடைக்கும். அதாவது நீங்கள் அடைந்து கொண்டே இருக்க வேண்டும். எவ்வளவு அளிக்கிறீர்களோ அவ்வளவு நாம் அடைந்து வருகிறோம் என்றே கருத வேண்டும். இந்த ஞானத்தின் இக்காலத்தின் பிரத்யக்ஷ பலன் மற்றும் வருங்காலத்தின் அனுபவம் செய்ய வேண்டும். இக்காலத்தின் பிராப்தியின் அதிகாரத்தில் தான் எதிர்காலத்தின் பலனை உணர முடியும். இக்காலத்தின் அனுபவம் வருங்காலத்தை தெளிவாக உணர்த்துகிறது. உங்களை எந்த உருவில் உணர்ந்து முன்னேறி வருகிறீர்கள்? நான் சக்தி, ஜெகத் மாதா, இத்தகைய உணர்வு இருக்கிறதா? பாபா கேட்கிறார். சொமானம் இருக்கா? அந்த ஹையஸ்ட் ஸ்திதியில் இருக்கிறமா? நான் சக்தி சொரூபமா இருக்கேன். நான் ஜெகத் மாதா அப்படின்னு உயர் உலகத்திற்கே மாத்தா. நம்ம வீட்டுல 4 பேர்த்த பாக்குறதா மாத்தா கிடையாது. உலகத்துல எல்லாருமே என்னுடைய குழந்தைகள், எல்லாத்தையும் நான் பார்க்கணும். ஜெகத் மாதா இந்த உணர்வு இருக்கிறது தான். ஜெகத் மாதா என்கிற உருவில் உலகிற்கு நன்மை புரிகின்ற தன்மை இருக்கும். அப்படின்னா ஜெகத் மாதாங்கிறது ஒரு சக்தி ஸ்வரூபம். நீங்க ஜெகத் மாதா நினைச்சீங்கன்னாவே எல்லையற்ற உணர்வு வந்துவிடும்.
சிவசக்தி உருவில் எந்த பலவீனமும் எதிரில் மறக்க முடியாது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா பாபா நம்மளுக்குடைய சொமான். நான் வந்து ஜெகத் மாதா, சிவசக்தி என்ற பலவீனம் எதிரில் இருக்க முடியாது. ஆகவே நான் சக்தி, ஜெகத் மாதா என்கிற இரு உருவங்களையும் நினைவில் வைத்திருந்தால் தான் மாயா ஜீத் ஆக முடியும். இது பாத்தீங்கன்னா உம் அஜ்மீர்ல ஒரு திதி இருக்காங்க, சாந்தா திதின்னு சொல்லிட்டு. மேபி சில பேர் நீங்க வந்து போயிருப்பீங்களா இருக்கு, டூர் ஜெய்ப்பூர், அஜ்மீர் எல்லாம். அங்க பாத்தீங்கன்னா அந்த திதி சொன்னாங்க. ஒரு எக்ஸாம்பிள் வந்து அவங்க அவங்க சின்ன வயசுல ஞானத்துக்கு வரையில அவங்க அப்பா பயங்கர தடை பண்ணிட்டே இருப்பாரு. அவர் வந்து நான்வெஜ் எல்லாம் சாப்பிடுவார் வீட்டுல. நீ சென்டருக்குலாம் போகக்கூடாதுன்னு தடை பண்ணிட்டு இருக்கிறப்ப மம்மா வந்து டெல்லியில இருந்தாங்க. மம்மாட்டு போய் இவங்க சொல்றப்போ அம்மா சொன்னாங்களா, நான் வந்து ஜெகத் மாதா, நான் வந்து சிவசக்தி அப்படின்னு நினைச்சிட்டு டெய்லி பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நன்மை கிடைக்குன்ட்டு. அவங்க வந்து அந்த திதி அப்படிதான் பிராக்டிஸ் பண்ணாங்களா. சிவசக்தி, நான் சிவசக்தி அப்படின்னு பிராக்டிஸ் பண்றப்போ அப்படியே அவங்க அப்பா அப்படியே மாறினாங்க. நான்வெஜ் சாப்பிட்டதுல நிறுத்திட்டாரா. இவங்க சென்டர் போறதுக்கெல்லாம் அப்ப வந்து என்னாச்சுன்னா, ஒரு நாள் வந்து இவங்களை பார்க்கலே இவங்க சக்தியினுடைய சொரூபம் அவங்களுக்கு வந்து சாட்சாத்காரம் கிடைச்சிருக்கு. அப்ப அதுல இருந்து வந்து இவங்களை விட்டுட்டாங்க. ஞானத்துக்கு வந்து முடிவை விட்டுட்டாரு. அந்த மாதிரி பாபா சொல்றாரு, நம்ம வந்து சிவசக்தி அப்படின்னு நினைச்சாவே எந்த பலவீனமும் எதிரில் நிற்க முடியாது. ஆகவே நான் சக்தி, ஜெகத் மாதா என்கிற இரு உருவங்களையும் நினைவில் வைத்திருந்தால்தான் மாயா ஜீத் ஆக முடியும். விஸ்வ கல்யாணம் என்கிற பாவனையின் காரணமாக ஏதாவது ஒரு ஆத்மாவிற்கு நன்மை ஏற்படுத்துவதற்கு நிமித்தம் ஆவீர்கள். உங்களுடைய சம்பந்தம் அல்லது உங்களுடைய சரீரத்துடன் நஷ்டம் மோகா ஆகிவிட்டீர்களா? நஷ்டம் மோகாவின் இறுதி ஸ்திதி எந்த அளவு அமைந்திருக்கிறது? எந்த அளவு நஷ்டம் மோக ஆகிறீர்களோ அந்த அளவு ஸ்மிருதி ஸ்வரூபம் ஆவீர்கள். ஆகவே ஸ்மிருதியை சதா நினைவில் வைத்திருப்பதற்கான சாதனம் நஷ்டம் மோக ஆகுது. பாபா பாத்தீங்கன்னா அந்த கனெக்ஷன் நிறைய இருக்கு. பாபா சொல்றாரு, இன்னைக்கு வந்து எந்த ஒரு பொருள் மேல நம்மளுக்கு வந்து நினைவு இருக்கிறதோ அப்ப பாபா வந்து மறந்துடுவோம். இப்ப நஷ்டம் மோகா அப்படின்னு என்னது, நான் வந்து அதாவது இந்த உலகத்துல நம்ம இருக்கதான் செய்யணும், இல்லாமல இருக்க முடியாது. நம்ம சரீரத்துல இருக்கதான் செய்யணும், நம்ம உறவுகள் இருக்கதான் செய்யணும். ஆனா மோகம் அப்படிங்கிற விஷயம் தான் நம்மள வந்து மறக்கடிக்க வைக்கிறது. அன்பு இருக்கலாம், ஆனா மோகம் இருக்கல என்னாச்சும் மறக்கடிக்க வைக்கிறது. நஷ்டம் மோகம், ஏன்னா அது ஒரு எனர்ஜி. நானே பாத்துக்க சொல்றேன், அந்த மோகம் வந்துருச்சு அப்படின்னா, நீங்க அதாவது ஒரு பொருள் நம்ம அடையணும், ஏதாச்சும் ஒண்ணு செய்யணும் அப்படின்னா அதுவே ஒரு ஒரு மோகம் மாதிரி தான் ஆக்சுவலா. அது அந்த சிந்தனை எல்லாமே அதன் பின்னாடியே போயிட்டு இருக்கு, எனர்ஜி மேலேயே போயிட்டு இருக்கு. நம்ம டிட்டாச் இருக்கவே முடியாது. அந்த நேரத்துல நம்ம பாபாவை நினைவு செய்ய முடியாது. அதனாலதான் பாபா சொல்றாங்க, நஷ்ட மோகம் ஆவது சகஜமாக இருக்கிறதா கடினமாக இருக்கிறதா? எப்போது நீங்களே உங்களை சமர்ப்பணம் செய்து விடுகிறீர்களோ அப்போது அது எளிதாகிவிடும். பாபத்து இன்னைக்கு முறையில் பாத்தீங்கன்னா சமர்ப்பணம் தான் முக்கியமான வேர்ட் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப சமர்ப்பணம் அப்படின்றது பாபாக்கு எல்லாத்தையுமே சமர்ப்பணம் செய்யணும். அப்ப பாபாக்கு எல்லாமே சமர்ப்பணம் செய்யணும் அப்படின்னு நம்ம எல்லாம் செய்யக்கூடியது எல்லாமே வந்து பாபா தான் செய்யறாரு அப்படி சொல்றாரு. அப்ப வந்து மாறாக சமர்ப்பணம் செய்யாமல் உங்களிடத்திலே வைத்திருந்தால் அது கடினமாக இருக்கும். நஷ்டமோகம் ஆவதை எளிதாக செய்வதற்கு முக்கிய சாதனமாவது சமர்ப்பணம் செய்து விடுவதே ஆகும். பாபா எதுக்காக இந்த வேர்ட் சமர்ப்பணம், இந்த ஒரே சமயத்துல மட்டும் நம்ம வந்து கடவுளுக்காக சமர்ப்பணமாக முடியும். அதாவது பாபா வந்து ஓகே, நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு நம்ம பாபா குழந்தைகள் பிசிக்கலாவே சமர்ப்பணமாகி பாபாக்கு இருந்திருக்காங்க. அது ரொம்ப முக்கியமானது. நம்ம வீட்டுல இருந்தாலும் செய்யணும் வந்து அட்லீஸ்ட் ஒரு நாளைக்குனாச்சும் ஒரு டைம் என்னுடைய மனம், இந்த சரீரம், உறவுகள், பொருள் எல்லாமே பாபாவிற்காக உரியது. பாபா இது வந்து நம்ம முழுமையாக என்னுடைய பாக்கியத்தை உருவாவதற்காக யூஸ் பண்ணுவார். நம்ம ஒரு சங்கல்பத்தை டெய்லி அதுதான் சமர்ப்பணம். சமர்ப்பணம் என்னது அப்படின்னா, முக்கியமான புத்தி கூட நம்ம பாபா கூட சமர்ப்பணம் செய்யணும், மனசு கூட பாபா கூட சமர்ப்பணம் செய்து விட வேண்டும். அப்ப என்னது, எண்ணங்கள் கூட நல்லதாக வரும். தந்தைக்கு எது தேவையோ அதை உங்கள் மூலமாக செய்து விடுவார். அதான் பாபா சொல்றாரு, நஷ்டமோகம் ஆவதை எளிதாக செய்வதற்கு முக்கியமானது சமர்ப்பணம் செய்து விடுவதே ஆகும். தந்தைக்கு எது தேவையோ அதை உங்கள் மூலமாக செய்து விடுவார். தானியங்கி எந்திரங்கள் மூலமாக தொழிற்சாலையின் சகல காரியங்களும் நடைபெறுகின்றன. எந்திரங்களின் வேலை தொழிற்சாலையை இயக்குவது. அவ்வாறே நாம் நிமித்தமானவர்கள், செய்விப்பவர் எப்படி தேவையோ அப்படியே நம்மை செய்விக்கட்டும். இப்போது உணரும் போது எந்த ஒன்றும் கடினமானதாக இருக்காது. இந்த ஸ்திதியை நாளுக்கு நாள் பலமானதாக செய்து வர வேண்டும். இந்த முக்கியமான விஷயத்தின் மீது கவனம் செலுத்த வேண்டும். தந்தையின் முன்னிலையில் எவ்வளவு உங்களை சமர்ப்பணம் செய்கிறீர்களோ அந்த அளவு தந்தையும் குழந்தைகளின் முன்னிலையில் தம்மை சமர்ப்பணம் செய்து கொள்கிறார். இது வந்து கணக்கு வழக்கு. ஆக்சுவலா நம்ம எந்த அளவுக்கு நம்ம சமர்ப்பணம் செய்யறோமோ அந்த அளவுக்கு பாபாவும் நம்ம கிட்ட சமர்ப்பணம் ஆகிறார். அதாவது தந்தையின் கஜானாக்கள் குழந்தைகளை சேர்ந்ததாகி விடுகின்றன.
உங்களுடைய குணங்களை மற்றவர்களுக்கு வழங்குவது ஏன் கடினமாக இருக்கிறது? பாபா சொல்றாரு, சமர்ப்பணம் செய்வது மற்றும் செய்விப்பது இதுவே பிராமணர்களின் தொழிலாகும். நீங்க பாத்தீங்கன்னா தாதிகள் இருக்கீல, எவ்வளவு பேர் வந்து சமர்ப்பணம் பண்ணாங்க. ஏத்துட்டீங்கன்னா அவங்க வந்து அவங்களுடைய ஸ்திதிக்கு ஏத்த மாதிரிதான் மத்த ஆத்மாக்களை வந்து அட்ராக்ட் பண்ணுவாங்க. தாதிகள் வந்து ஆல்ரெடி கம்ப்ளீட்லி சரண்டர் ஆயிட்டாங்க. அதனால ஒவ்வொரு ஆத்மாக்கள் பாக்குறவங்கள நம்மளும் வந்து சரண்டர் ஆகலாமே அப்படின்னு தோணும். பாத்தீங்கன்னா அதான் பாபா சொல்றாரு, நம்ம வந்து சமர்ப்பணம், பிராமணர்களின் தொழில் என்பது சமர்ப்பணம் செய்வது மற்றும் செய்விப்பது இதுவே பிராமணர்களின் தொழிலாகும். பிராமணர்களின் தொழில், பிராமணர்களை தவிர வேறு எவருக்கு அது தெரியும்? தந்தை எவ்வாறு குறைவானவதில் நாள் திருப்தி அடைவதில்லையோ அவ்வாறு குழந்தைகளும் குறைந்த அளவில் திருப்தி அடைந்து விடக்கூடாது. பாபா வந்து கடல் எல்லையற்றவர் இல்லைங்களா? அது மாதிரி குறைஞ்சதுல திருப்தி ஆகுறதில்ல. அதே மாதிரி நம்மளும் வந்து குறைந்த விஷயத்துல திருப்தி ஆகக்கூடாது. பாபா சொல்ற நிச்சயத்தின் அடையாளம் எது? வெற்றி. சோ எவ்வளவு நிச்சய புத்தி உள்ளதோ அந்த அளவில் சகல விஷயங்களிலும் வெற்றி காணப்படும். நிச்சய புத்தி ஒருபோதும் தோல்வி அடைவதில்லை. தோல்வி ஏற்பட்டால் நிச்சய புத்தி குறைவாக உள்ளது என்று உணர வேண்டும். நீங்கள் வெற்றி ரத்தனங்கள் என்று கருத வேண்டும். பாபா சொல்றாங்க, நம்ம வந்து வெற்றி ரத்தனங்கள்னு கருத வேண்டும். விக்னங்கள் வரும், தடைகள் வரும், அதை முடிப்பதற்கான யுக்தியாவது அதனை ஒரு சோதனைத்தாள் என்று கருதுவதே ஆகும். இன்னைக்கு முரளியினுடைய வரதானம் ஞாபகம் இருக்கா? ஏதாச்சும் சாக்கார் முரளி பாபா சொன்னார் இல்லைங்களா? ஒவ்வொரு சோதனை, தோஃபா அரு தூஃபான் என்னது? தடைகள். அது எல்லாமே கிஃப்ட். ஒவ்வொரு தடைகள் வந்து நம்மளுக்கு கிஃப்டாக வருகிறதுதான். அதே பாபா எக்ஸாம்பிளோட சொன்னார் இல்லைங்களா? எப்படி ஒரு சிலை உருவாக்க முடியும், எப்படி வந்து அது உளியில செதுக்குறாங்களோ அந்த மாதிரி நம்ம வந்து ரொம்ப முன்னால போனோம்னா நிறைய வந்து நம்மளுக்கு வந்து தடைகள் வரத்தான் செய்யும். ஒரு சோதனைத்தாள் என்று கருவதாகும். சோதனைத்தாளில் பலவிதமான கேள்விகள் இருக்கும். ஒரு சில மனதை பற்றி, வேறு சில உலகத்தில் நிலவும் கருத்து பற்றி, வேறு சில சம்பந்தம் பற்றி, வேறு சில தேச தினத்தை பற்றி என்று பல வகைப்பட்டதாக இருக்கும். ஆனால் இதை பற்றி அச்சம் அடையக்கூடாது. டெஸ்ட் பேப்பர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆத்மாக்களுக்கு டெஸ்ட் பேப்பர் வெவ்வேறு விதத்துல ரூபத்துல வரும். அது எதுக்காக டெஸ்ட் பேப்பர் வருது அப்படின்னா, நம்ம ஆத்மாவை இன்னும் சக்திசாலியாக மாற்றுறதுக்காக வருது. எந்த டெஸ்ட் பேப்பர் எனக்கு வருதோ அந்த டெஸ்ட் பேப்பருக்கு ஏற்ற மாதிரி என்னுடைய ஆத்மால சக்தி பெருகும். இல்லை என்னோட சக்தியோட கம்மிக்கு தகுந்த மாதிரி அந்த டெஸ்ட் பேப்பர் வருது. எதுக்காக? என்னுடைய சக்தியை வந்து உயர்த்துறதுக்காக தான் அந்த டெஸ்ட் பேப்பர் வரும். நீங்க ஒவ்வொரு டாக்டர் போனீங்கன்னா நம்மளுக்கு எந்த விட்டமின் குறைவு இருக்குதோ அந்த விட்டமின் தகுந்த மாதிரி தான் மாத்திரை தாங்களே. ஏன்னா அந்த விட்டமின் நம்மளோட சக்தியை அதிகப்படுத்தணும்னு அந்த டேப்லெட் தராங்க. ஆக்சுவலா சேம் இங்க வந்து நம்ம இருக்கிற அந்த டெஸ்ட் பேப்பர் எதுக்காக வருதுன்னு என்னுடைய சக்தி வந்து அதிகப்படுத்தணும். ஏன்னா நம்ம சம்பூர்ணமாக மாற வேண்டும். அதுக்காக தான் அந்த மாதிரி வருது. பாபா சொல்றாங்க, இதை பற்றி அச்சம் அடையக்கூடாது. மாறாக அதன் ஆழத்தில் செல்ல வேண்டும். மற்றவர்களை ஈர்த்து உங்களை அணுக செய்வது போன்ற சூழ்நிலையை அமைக்க வேண்டும். எந்த அளவு அவ்வியக்த சூழ்நிலையை அமைக்கிறீர்களோ அந்த அளவு மற்ற அனைவரும் தாமாகவே உங்களை வந்து அணுகுவார்கள். பாதையில் நடந்து வரும்போது ஏதாவது ஒரு நறுமணம் வீசினால் அங்கு சென்று அது என்ன என்று பார்க்க இதயம் விளைகிறது அல்லவா? அவ்வாறே அந்த அவ்வியக்த நறுமணம் மற்றவர்கள் விரும்பாவிட்டாலும் தானாகவே அது அவர்களை ஈர்த்துவிடும். நீங்கள் கொண்டுள்ள லட்சியத்திற்கு ஏற்ப உங்களுடைய நடவடிக்கையிலும் இருக்க வேண்டும். முயற்சி செய்வதில் கவனக்குறைவாக இருந்தால் நீங்கள் எவ்வாறு முன்னேற முடியும்? பாபா சொல்லணும், முயற்சி செய்யறதுல வந்து கவனக்குறைவா இருந்தால் நம்ம எவ்வாறு முன்னேற முடியும்? பார்ப்போம் என்று கூறி வந்தால் பார்ப்போம் என்ற வார்த்தையிலேயே நீங்கள் நின்று விடுவீர்கள். பாபா அடிக்கடி ஹிந்தி வேர்ட் சொல்லுங்க, ஹே ஹே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பார்ப்போம்னா ஓகே பார்த்துட்டே போலாம். அது வந்து டைம் போயிடும் பாத்தீங்கன்னா, வருஷ கணக்குல போயிடும். இப்போ பாத்தீங்கன்னா சமயம் பாத்தீங்கன்னா பயங்கர ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. இந்த இப்ப 2024 வந்து முடிய போற நாள் வந்து மீன்ஸ் வந்துருச்சு. டிசம்பர் வர போகுது, அவ்வளவுதான். சோ அப்ப இந்த யுகமே முடியறதுக்கான நேரம் வந்து அந்த மாதிரி பார்ப்போம் நினைச்சிட்டு இருந்தோம்னா போயிட்டே தான் இருக்கும். நிச்சயமாக செய்வோம் என்று இருக்க வேண்டும். பார்ப்போம் என்று கூறுவது பலவீனத்தின் அடையாளமாகும். ஆகவே பலவீனத்தை அகற்றுவதற்கு பார்ப்போம் என்கிற சொல்லை விலக்கிவிட வேண்டும். நிச்சயத்தின் மூலம் வெற்றி ஏற்படும். சந்தேகம் இருந்தால் சக்தி குறைந்துவிடும். நம்மளுக்குள்ள ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் வருது இல்ல டவுட்ஸ் வருது அப்படின்னா இவர் சக்தி வந்து அப்படியே கம்மி பண்ணிடும். பாபா ஏன் அடிக்கடி சொல்றாரு நிச்சய புத்தி விஜய்? எதுக்காக சொல்றாரு? நிச்சயம் அப்படிங்கிறது ஒரு சக்தியை கொடுக்கும். அது டானிக் மாதிரி. நம்ம உறுதி இருக்கணும், சக்தி இருந்த நிச்சயம் வந்து வெற்றி கிடைக்கும். சந்தேகம் இருந்தால் சக்தி குறைந்து விடும். நிச்சய புத்தி உடையவராக மாறினால் உதவியும் கிடைக்கும். பாபா என்ன சொல்ற, ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க, நான் வந்து உங்களுக்கு உதவுறேன்னு சொல்லலாம் இல்லைங்களா?
வேறு யாரும் இதை செய்ய முடியாது என எந்த ஒரு காரியத்தை செய்யும் போதும் கருதினால் நீங்கள் அதில் வெற்றி காண்பீர்கள். இன்று முதல் பார்ப்போம் என்கிற வார்த்தையை அகற்றிவிடுங்கள். நான் சிவசக்தி, சிவ சக்தி சகல காரியங்களும் செய்து முடிக்கக்கூடியவர்கள். சக்தி சிங்கத்தின் மீது சவாரி செய்வதாக காட்டப்படுகின்றார். மாயை சிங்கத்தின் உருவில் வந்தாலும் அச்சம் அடையக்கூடாது. சிவசக்தி ஒருபோதும் தோல்வி அடைவதில்லை. இப்போது அவகாசமும் இல்லை. காலத்திற்கு முன்பாகவே உங்களை மாற்றிக்கொள்வதனால் 1,00,000 மடங்கு பலம் கிடைக்கும். இது வந்து அண்டர்லைன் பண்ணக்கூடிய பாயிண்ட். அதாவது காலத்திற்கு முன்பாகவே உங்களை மாற்றிக்கொண்டால் 1,00,000 மடங்கு பலம் கிடைக்கும். இல்லைன்னா காலம், அதாவது டைம் வந்து நம்மளை புருஷார்த்தம் செய்ய வைக்கும். டைம் எல்லாத்துக்கும் வரும். நம்ம எல்லாருமே புருஷார்த்தம் செய்வோம், வெற்றி அடைவோம். அதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. ஆனால் அந்த அந்த கிஃப்ட் வந்து யாருக்கு போய் சேரும்னா நேரத்துக்கு போய் சேரும், நம்மளுக்கு வந்து சேராது. யாரு நம்ம முயற்சி செஞ்சு காலத்துக்கு முன்னாடி பண்ணமோ அவங்களுக்கு தான் அந்த மார்க் கிடைக்கல. ஏன்னா யாராவது நம்மள முயற்சி செய்ய வச்சாங்களோ அவங்களுக்கு அந்த பலன் போகும் இல்லைங்களா? அப்ப வந்து டைம் தான் நம்மள டைம் புஷ் பண்ண வைக்கும். அப்ப வந்து நம்ம புருஷார்த்தம் செய்வோம். 1,00,000 மடங்கு பலன் கிடைக்கும். நாம் மாறியே தீர வேண்டும் என்கிற உறுதியுடன் மாற வேண்டும். சென்ற கல்பத்திலும் நாம் ஆஸ்தி அடைந்தோம் என்பது நினைவுக்கு வருகிறது. உங்களை பழையவர்கள் என்று கருதும் போதும் சென்ற கல்பத்தின் நினைவு வருகிறது. இதனால் முயற்சி சகஜமாகிவிடும். ஏனென்றால் சென்ற கல்பத்திலும் நான் அடைந்திருந்தேன். இந்த கல்பத்திலும் நிச்சயமாக அடைந்தே தீருவேன். சென்ற கல்பத்தின் நினைவு சக்தி அளிக்க வல்லது. நினைவு சக்தி அளிக்க வல்லது. உங்களை புதியவர்கள் என்று கருதும் போது பலவீனமான சங்கல்பங்கள் தோன்றுகின்றன. அடைய முடியும் என்பது சரியல்ல. நான் தான் சென்ற கல்பத்திலும் அடைந்திருந்தேன் என்று உறுதியுடன் இருப்பதால் சக்தி கிடைக்கிறது. சதா உங்களை தைரியம் உடையவர்களாக செய்ய வேண்டும். ஒருபொழுதும் தைரியத்தை இழக்கக்கூடாது. தைரியம் இருந்தால் உதவியும் கிடைக்கும். நாம் சர்வ சக்திவானின் குழந்தைகள் என்று தந்தையை நினைவு செய்வதே தைரியம் ஆகும். நாம் சர்வ சக்திவானின் குழந்தைகள் என்று தந்தையை நினைவு செய்வதே தைரியமாகும். தந்தையை நினைவு செய்வது சகஜமானதா அல்லது கடினமானதா? அதை சகஜமானதாக்கும் பொழுது அது சகஜமானதாகி விடுகிறது. இது எனது தொழில், இது எனது கடமை என்கிற பலகீன சங்கல்பம் வந்தவுடன் அது கடினமாகி விடுகிறது. பாபா சொல்றாரு, பாபா நினைவு செய்யறது வந்து நம்ம வந்து சர்வ சக்திவானின் குழந்தைன்னு சொல்றோம். அது பின்னாடி வந்து தந்தை நினைவு செய்யறது கடினமா இருக்கா? இது எனது தொழில், இது எனது கடமை, என்ன செய்வது என்கிற பலவீனம் சங்கல்பம் வந்தவுடன் அது கடினமாகி விடுகிறது. அதாவது சில டைம் வந்து நம்ம செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற அந்த ஃபோர்ஸ்ல செய்வோம். நம்மள சில டைம் யோகா பண்ணும் இல்லையா? அதாவது கட்டாயத்தின் பேர்ல யோகா பண்ணுவோம். அதாவது அந்த நியமத்துக்காக, ஐயோ இந்த நியமம் பண்ணலைன்னா மனம் உறுத்துமே, நான் வந்து அமிர்த வேலை செய்யல, இல்ல சாயங்காலம் யோகா பண்ணல, டிராபிக் வரல பண்ணல, நம்மளுக்குள்ள வந்து ஷார்ட்ல வந்து கம்மியாயிருமேன்னு அந்த கட்டாயத்துல உட்காருவோம். அப்பதான் அனுபவம் ஆகாது. நீங்க எந்த ஒரு காரியத்தையும் நம்ம அன்போடு செய்யல, முழு மனதோட, ஃபுல் இதயத்தோட, முழு மனதோட செஞ்சோம்னா வெற்றி கிடைக்கும். பாத்தீங்களா? அந்த ரெண்டு தான் முக்கியம். ஒண்ணு வந்து செய்யற காரியம் ஒவ்வொன்று முழு அன்போடையும் ஃபுல் கம்ப்ளீட் ஹார்ட் அண்ட் சோல் சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி செய்யலாம் கிடைக்கும். பாபா சொன்ன மாதிரி இது என்னுடைய கடமை, நான் செஞ்சே ஆகணும், இது என்னோட தொழில் அப்படின்னு செய்யலாம நம்ம கடினமாயிருச்சு. இத்தகைய பலவீனமான சங்கல்பத்தை ஒருபொழுதும் இருக்க விடக்கூடாது. மனதில் பலவீனமாக சங்கல்பம் உற்பத்தி ஆகிவிட்டால் அங்கேயே அதை அழித்துவிட்டு சக்திசாலியான சங்கல்பத்தை உருவாக்க வேண்டும். மாறாக அவ்வாறு செய்வதற்கு இப்போதும் முயற்சி செய்து வந்தால் நீங்கள் எப்போது அவ்வியக்த ஈர்ப்பை அனுபவம் செய்வீர்கள்? எதுவரை இத்தகைய பிரயத்தனம் முயற்சி செய்வதிலேயே இருக்கிறீர்களோ அவ்வியக்த ஈர்ப்பை உங்களுக்குள் கொண்டு வர முடியாது. இந்த மொழியே பலவீனமானதாகும். சர்வ சக்திவான் தந்தையின் குழந்தை இவ்வாறு கூறலாகாது. அவருடைய எண்ணம், சொல் ஆகிய அனைத்தும் நிச்சயத்துடன் இருக்கும். சர்வ சக்திவான் நம் பாபா இருக்காரு அப்படிங்கிற உள்ளுக்குள்ள நிச்சயம் இருக்கும். இத்தகைய ஸ்திதியை உருவாக்க வேண்டும். சங்கல்பம் என்கிற அஸ்திவாரம் வலிமையுடன் இருக்கிறதா என்று சதா சோதனை செய்து பாருங்கள். தீவிர புருஷார்த்தம் செய்து வருபவருடைய சங்கல்பம், சொல் மற்றும் செயல் ஆகிய மூன்றுமே ஒன்று போலவே இருக்கும். அதாவது தீவிர புருஷார்த்தம் செய்பவருடைய சங்கல்பம், சொல் மற்றும் செயல் ஆகிய மூன்றுமே ஒன்று போலவே இருக்கு. இதுதான் தீவிர புருஷார்த்தி. நம்ம போன கிளாஸ்ல பார்த்தோம் இல்லைங்களா? தீவிர புருஷார்த்தின் அர்த்தம் என்னன்னா எண்ணம், சொல், செயல் மூன்றும் ஒரே நேர்கோட்டில் தான் இருக்கும். சங்கல்பம் உயர்ந்ததாக இருந்தது, செயல் பலவீனமாக இருந்தால் அவரை தீவிர புருஷார்த்தி என்று கூற முடியாது. மூன்றுமே சமமாக இருக்க வேண்டும். பாபா சொல்ற மூன்றுமே சமமாக இருக்க வேண்டும். நல்லது. அவ்வப்போது மாயை தனது உருவத்தை காட்டி வருவது
நிரந்தரமாக விடைபெற்று செல்வதற்காகவே என்பதை நீங்கள் உணர வேண்டும். அவ்வப்போது என்னாச்சுன்னா மாயை வந்துட்டே இருக்குது இல்லையா, அதனுடைய உருவத்தை காமிச்சிட்டே இருக்குது, அது வந்து நிரந்தரமாக விடை பெற வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அப்போது அதற்கு விடை கொடுத்து அனுப்பி வைப்பதற்கு மாறாக நீங்கள் அதற்கு வரவேற்பு அளித்து விடுகிறீர்கள். ஒருபோதும் பிரியாமல் சதா சிவ பாபாவுடன் இருந்து வந்தால் எதுவும் உங்களை ஏதும் செய்ய முடியாது. எவராவது தீவிரமாக ஒன்றில் ஈடுபட்டிருந்தால் மூன்றாம் அவர் யாரும் வந்து இடையூறு செய்யாமல் இருக்க இடையூறு செய்யாதீர்கள் என்கிற பெயர் அட்டையை மாற்றி விடுகின்றனர். டோன்ட் டிஸ்டர்ப் போட்டோம் இல்லைங்களா. அவரை நீங்களும் அத்தகைய போர்டை போடுங்கள் அப்படின்னு என்னாச்சு, நம்ம வந்து பாபானுடைய நினைவிலையோ சேவையிலையோ பிஸியா இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்குள்ள வந்து எந்த ஒரு மாயை வர முடியாது. இதனால் மாயை உள்ள வர இயலாது. அதற்கு உள்ளே வருவதற்கு வழியே இருக்காது. ஏதாவது நாற்காலி காலியாக இருந்தால் ஒருவர் வந்து அதில் அமர்ந்து விடுவார். அதே தான் பாபா எக்ஸாம்பிள் சொல்றாங்க. இப்ப வந்து நம்ம மைண்ட் ஃப்ரீயா இருந்துச்சு, நம்ம பாபாவை நினைவு செய்யவில்லை, நம்ம சேவையில பிஸியா இல்லை அப்படின்னா ஏதாச்சும் ஒரு விஷயத்துல வரும். அதனாலதான் தடைகள் வரும். தடைகள் வர்றதுக்கு காரணமே அதுதான். தடைகள் வெளியிலிருந்து எங்க வரதில்ல, நம்மளது தடைகள் ஏற்படுத்திக்கிறோம். தாய்மார்களுக்கு இது மிகவும் எளிதானது. தந்தையை நினைவு செய்தால் போதும். தந்தையை நினைவு செய்வதால் ஞானம் தானாகவே வெளிவருகிறது. எவர் தந்தையை நினைவு செய்கிறாரோ அவருக்கு ஒவ்வொரு காரியத்திலும் தந்தையின் உதவி கிடைக்கிறது. இங்கு கிடைக்கின்ற அனுபவத்தை அங்கும் நினைவு வைத்தால் அது அவினாஷியாகி விடுகிறது. இங்கு கிடைக்கிறது மதுபனில் இருக்கையில் நம்ம தந்தை நினைவு செய்தால் நமக்கு எவ்வளவு குஷி கிடைக்கிறது, பாபா இருந்து ஹெல்ப் கிடைக்குது. அதே மாதிரி அங்கேயே நின்று நம்ம இருக்கக்கூடிய இடத்துலயும் அந்த மாதிரி நினைவு செஞ்சால் அவினாஷி ஆகிவிடும், அழிவற்றதாக ஆகிவிடுகிறது. அவ்வளவு சக்தி நினைவில் இருக்கிறது. பாபா மெயினா சொல்லிட்டு இருக்கார், சக்தி எவ்வளவு சக்தி நினைவில் இருக்குதுன்னு சொல்றாரு. இன்னும் வந்து நம்ம தடைகள் எல்லாம் அகற்றலாம், மாயை வராது, எந்த ஒரு காரியத்தையும் செய்து விடலாம். நாம் பரந்தாம நிவாசி, ஒரு கடமையை செய்ய இங்கு வந்திருக்கிறோம், பிறகு திரும்பி செல்ல வேண்டும் என்கிற நினைவையை அடிக்கடி புத்தியில் வையுங்கள். நான் ஒரு பரந்தாம நிவாசி, இங்கு ஒரு கடமையை செய்வதற்காக நான் வந்திருக்கிறேன், நாம் திரும்பி செல்ல வேண்டும் என்ற நினைவை அடிக்கடி புத்தியில் வையுங்கள். புத்தியை இந்த விஷயங்களில் தீவிரமாக ஏற்படுத்தினால் அது வேறு எங்கும் அலையாது. ஞானத்தையும் மிகுந்த யுக்தியுடன் தான் மற்றவர்களுக்கு அளிக்க வேண்டும். நேரடியாக ஞானத்தை அளித்தால் புதியவர்கள் பயந்து விடுவார்கள். முதலில் ஈஸ்வரிய அன்பினால் அவர்களை கவர வேண்டும். சரீரதாரிக்கு வேண்டியது தனம், தந்தைக்கு வேண்டியது மனம். எப்படி சொல்ல, சரீரதாரிக்கு வேண்டியது தனம் பொருள் இல்லைங்களா, தந்தைக்கு வேண்டியது மனம். ஆகவே மனதை எங்கு செலுத்த வேண்டுமோ அங்கேயே செலுத்தி வாருங்கள். வேறு எங்கும் அது செல்லக்கூடாது. யோக யுக்த ஸ்திதியில் நிலைத்திருந்து இரு சொற்களை பேசுவதும் நீண்ட உரையாற்றுவதற்கு சமமாகும். 1 மணி நேரத்திற்கான பேச்சின் சாரத்தை இரு சொற்களின் மூலமாக விளக்க முடியும். எனது 1 மணி நேரத்திற்கான பேச்சின் சாரத்தை இரு சொற்களின் மூலமாக விளக்க முடியும். பார்ட்டிகளுடன் சந்திப்பு முதல் பாயிண்ட். பிரதி தினம் நீங்கள் முன்னேறி வருகிறீர்களா? இன்னும் அவகாசம் இருக்கிறது, பிறகு முயற்சி செய்வோம் என விடக்கூடாது. காலத்திற்கு முன்னதாகவே தயாராகிவிட்டு இந்த ஸ்திதியை அனுபவம் செய்யும். மாறாக இறுதி நேரத்தில் மட்டுமே இந்த ஸ்திதியை அனுபவம் செய்ய முன்னிட்டால் காலமும் மாறிவிடும், ஸ்திதியும் மாறிவிடும். காலம் முடிந்துவிட்டால் அவ்வியக்த ஸ்திதியும் முடிந்துவிடும், பிறகு வேறுபாட்டு துவங்கிவிடும். இதனால்தான் முன்கூட்டியே இந்த அவ்வியக்த ஸ்திதியை அனுபவம் செய்ய வேண்டும். குமாரிகள் வேகமாக ஓட முடியும், ஆகவே இந்த ஈஸ்வரிய ஓட்டத்துல வேகமாக ஓட வேண்டும். முதலில் வருபவர்களை முதலாவதற்கு அருகாமையில் வர முடியும். இவ்வாறு சாக்கார பிரம்மா பாபா புகழப்படுகிறார் அல்லவா. லட்சியம் உயர்ந்ததாக இருக்க வேண்டும். முழுமையான லட்சியம் இருந்தால் முயற்சியும் முழுமையாக இருக்கும். அப்போதான் சம்பூர்ண பதவியை அடைய முடியும். சம்பூர்ணமான புருஷார்த்தம் என்றால் சகல விஷயங்களிலும் உங்களை சம்பூர்ணமாக்க வேண்டும். நம்மளுடைய எண்ணம், சொல், செயல், திருஷ்டி, விருத்தி, சம்பந்தம், ஞானம், சக்தி, குணம், ஆசீர்வாதம் எல்லாத்துலயுமே நம்மளுக்கு வந்து சம்பூர்ண தன்மை வேண்டும். இது ஒன்று பெரிய விஷயம் இல்லை. அறிந்தவுடன் அதை நினைவு செய்வது கடினமானதா என்ன? அறிவதையே ஞானம் என்கிறோம். ஞானமானது லைட்டாகவும் மைட்டாகவும் ஆகவில்லையே, அந்த ஞானம் எதற்கும் உபயோகம் இல்லை என்பதாகிறது. இதனை ஞானம் என்று கூறுவதில்லை. இங்கு அறிவது அதை செய்வது இரண்டும் ஒன்று போல இருக்க வேண்டும். மற்றவற்றில் அறிவது மற்றும் அவ்வாறு செய்வது என்பதில் வேறுபாடு இருக்கும். ஞானம் உங்களை ஞான சொரூபம் ஆக்கி விடுகிறது. ஈஸ்வரிய ஞானம் உங்களை எந்த உருவம் ஆக்கி விடுகிறது? ஈஸ்வரிய ஸ்திதி. ஆகவே ஈஸ்வரிய ஞானத்தை அடைபவர்கள் ஏன் ஈஸ்வரிய உருவத்தை அடைவதில்லை?
சித்தாந்தம் அப்படின்னு தியரி என்பது வேறு விஷயம். அறிவது என்றால் அதை புத்தியில் தாரணை செய்வது என்பது வேறு விஷயம். நீங்க நாளைக்கு அவ்யக்த் முரளி படிப்பீங்க இல்லையா? பாபா ஒரு வேர்ட் சொல்றாங்க, நாலேஜ்ஃபுல் அப்படின்னு சொல்லுவாரு. ஆக்சுவலா நம்ம எல்லாருமே நாலேஜ்ஃபுல்லா இருக்கோம், ஆனா நாலேஜபிளா இருக்கணும். அந்த நாலேஜை யூஸ் பண்றவங்களா இருக்க வேண்டும், அது தாரணையில் பதிய வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. எப்போது புத்தியில் பதிந்து விடுகிறதோ அப்போது புத்தியின் உத்தரவுக்கு ஏற்பவே கர்மேந்திரிகளும் அதன்படி செயல்படும். எதுக்காக பாபா புத்தியில பதிய வைக்கணும், புத்தியில இருந்தால்தான் கரெக்டான நேரத்துல அதை யூஸ் பண்ண முடியும். அதனாலதான் பாபா வந்து புத்தியில பதிய வைக்கணும்னு சொல்றாரு. ஞான கடலான தந்தையின் குழந்தைகள் நாம் மேலும் ஈஸ்வரிய ஞானத்தின் லைட் மைட் நம்மிடத்தில் உள்ளன. இவ்வாறு உணர்ந்து நடந்து வர வேண்டும். ஞானத்தை கேட்பது மட்டும் என்பது வேறு விஷயம். வெறும் கேட்பது மற்றும் அல்ல, அதை உணர்ந்து உள்ளூர பதிந்து கொள்ள வேண்டும். உணவு உண்பது ஒன்று, ஆனால் ஜீரணம் செய்வது என்பது வேறு விஷயம். வெறும் உண்பதால் மட்டும் சக்தி கிடைக்காது, அதை ஜீரணம் செய்வதால் தான் சக்தி கிடைக்கிறது. சக்திவானின் குழந்தைகள் இதை செய்ய இயலாது என்பது அழகா? இல்லையில் தந்தையின் பெயருக்கே இழுக்கு ஏற்படும். முன் உதாரணமாக திகழும் வண்ணம் நாம் செயலாற்ற வேண்டும் என்கிற லட்சியத்துடன் இருக்க வேண்டும். காலத்திற்காக காத்திருக்காமல் முன் உதாரணமாக மாற வேண்டும். தந்தை முன் உதாரணம் ஆனார் அல்லவா? அதாவது காலத்துக்கு முன்பே நம்ம வந்து வெற்றி ஆகணும். எப்படி பிரம்ம பாபா வந்து டைம் முன்னாடி வெற்றி ஆயிட்டாரு, சம்பூர்ணம் ஆயிட்டாரு. உங்களுடைய இல்லத்திற்கு வந்திருக்கிறீர்கள் என்ன நினைக்கிற, ரெண்டாவது பார்ட்டி பாபா பாக்குறாங்க. உங்களுடைய இல்லத்திற்கு வந்திருக்கிறீர்கள் என நினைக்கிறீர்களா? பாபா சொல்ற, நம்மளோட வீட்டுக்கு வந்துட்டோம், மதுவன்னு போனா நம்மளோட வீடு இல்லைங்களா, நம்மளோட வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறீங்களான்னு கேட்கிறாரு. வெளியே சுற்றி அலைந்து விட்டு வீடு திரும்புவதற்கு தம் இல்லத்தில் ஓய்வு கிடைக்கிறது. ஆகவே இங்கும் ஓய்வின் உணர்வு ஏற்படுகிறது. இங்கு வந்தவுடன் ஓய்வின் அனுபவம் ஆகிறது. சதா ஓய்வுடன் இருப்பதாக உணருங்கள். கடமையை செய்வதற்காக வெளியில் சென்றாலும் இந்த ஓய்வின் அனுபவத்தையும் உடன் எடுத்துச் செல்லுங்கள். இதை உடன் எடுத்து சென்றால் எவ்வளவு பெரிய காரியத்தையும் செய்யும் போதும் ஓய்வையே உணர்வீர்கள். எப்படி நம்ம மதுமன் இருக்கையில் எவ்வளவு ரிலாக்ஸ்டா இருந்தோம், அதே மாதிரி பாபா சார் நம்ம கடமை செய்யல் கூட இந்த மாதிரி நினைக்கலாம். ஓய்வின் போது சாந்தி மற்றும் சுகத்தின் அனுபவம் ஏற்படுகிறது. உங்களிடத்தில் சக்தி ஏற்பட்டு விட்டால் சுற்றுப்புற சூழ்நிலையின் பிரபாவம் உங்கள் மீது ஏற்படாது. மாறாக நமது பிரபாவம் சுற்றுப்புற சூழ்நிலையின் மீது ஏற்படும். சர்வ சக்திவானின் குழந்தைகள் நீங்கள். இருப்பினும் சூழ்நிலை உங்களை விட சக்தி வாய்ந்ததாக ஏன் இருக்கிறது? உங்களுடைய சக்தியை மறந்து விடுவதாலேயே சூழ்நிலையின் பிரபாவம் உங்கள் மீது ஏற்படுகிறது. நோயாளிகளை தொட்டு வைத்தியம் செய்யும் வைத்தியர் மீது அந்த நோயின் பிரபாவம் ஏற்படுவதில்லை. அவ்வாறே இத்தகைய உணர்வுடன் நீங்கள் சேவை செய்ய வேண்டும். நாம் சூழ்நிலையை உருவாக்குபவர்கள், சூழ்நிலை நம்மை உருவாக்குவதில்லை என்கிற சக்தி மிக்க உணர்வுடன் நீங்கள் இருக்க வேண்டும். ஓம் சாந்தி. நீங்க thank you brother. Yeah, do 50 minutes or கடையல் செய்துட்டு ஒரு 1 minute சைலன்ஸ்ல இருப்போம். அந்த கடையிறப்ப நம்ம என்ன செய்யலாம்னா, இப்போ 1 minute வந்து இன்னைக்கு இந்த முரளி பாபா வந்து நம்மளுடைய இதயத்தை எந்த பாயிண்ட் என்னுடைய இதயத்தை டச் பண்ணுச்சு, ஞானத்தினோட ரூபத்துல நம்ம சொல்றது பாயிண்ட் ஒண்ணு. இரண்டாவது, என்னுடைய ஹார்ட் பாபா இன்னைக்கு முரளி என்ன எனக்காக டச் பண்ணார் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். 1 minute சைலன்ஸ். அந்த பிரதர் சொன்னாருங்களா, அந்த பாயிண்ட் வந்து ரொம்ப சூப்பரான பாயிண்ட். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, மாயா வந்து அவ்வளவு பவர்ஃபுல்லான இதுல வந்தா கூட சிங்கத்துல உறுதல் பண்ண இப்ப நினைச்சு பாருங்க, நம்ம சிங்கமே நம்ம முன்னாடி வந்துச்சுன்னா எவ்வளவு இருக்கும். அவ்வளவு பெரிய ரூபத்துல தடைகள் வந்தால் கூட சிவசக்தி அப்படின்னு நினைக்கலாம், அந்த தடைகள் எல்லாம் ஆகின்றோம். இது நம்ம எல்லாருமே இனிமேல் டெய்லி ஒவ்வொரு நாளும் அட்லீஸ்ட் ஒரு டைம் ஆச்சு அமிர்த வேலையில நம்ம வந்து சிவசக்தி சொரூபமான ஆத்மா அப்படின்னு நினைக்கணும். அப்ப எந்த ஒரு கர்மத்தை செய்யறதுக்கு முன்னாடி நம்ம சிவசக்தி ஸ்வரூபம் அப்படின்னு நினைச்சிட்டு பண்ணி பார்க்கலாம். அதோட வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். அருமையான பாயிண்ட். நம்மளுக்கு உலகிலேயே பிடித்தமான பொருள் வந்து ஸ்ரீபாபா. நம்ம எல்லாருமே அப்படிதான் சொல்லுவோம், ஸ்ரீபாபான்னு தான் சொல்லுவோம். ஆனா ஸ்ரீபாபான்னு சொல்றோம், ஆனா ஏன் மறந்து விடுகிறோம் அப்படின்னு சொல்றாரு கேட்டாங்க இல்லைங்களா? அது கூட நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயம். அப்ப வந்து வேற ஏதோ பொருள் நம்மள வந்து அதனோட அன்புல ஈர்க்குதுன்னு தான் அர்த்தம். அதனாலதான் நம்ம வந்து மறந்துடும். அதனாலதான் பாபாடி செக் பண்ணி சொன்னாரு, அலௌகிக்ல எவ்வளவு நேரம் இருந்தோம், நான் வந்து லௌகிக்ல எவ்வளவு நேரம் இருந்தோம்னு செக் பண்ணி சொன்னாரு. அப்ப டெய்லி நம்ம பார்க்கணும். அப்ப நம்ம அடிக்கடி செக் பண்ணணும், எது வந்து பாபா அன்பு இருக்கா, அல்லது வேற ஏதாச்சும் ரூபம், தேகம், ஏதாவது தேகம் சம்பந்தப்பட்ட உறவுகள்,
அல்லது பதார்த்தங்கள் அப்படின்னா பொருட்கள், இந்த 3 விஷயங்கள் தான் அன்பு போகும். அப்ப இந்த 3 விஷயங்கள் தான் நம்ம பாபால இருந்து நம்ம புத்தி வந்து வெளியில கொண்டு வருது. அப்ப வந்து அதைத்தான் பாபா செக் பண்ணிருக்காரு. பாபா மேல அன்பு இருக்கா அல்லது வேற ஏதாச்சும் விஷயம் மேல அன்பு இருக்கா அப்படின்னு நம்மளே செக் பார்க்கணும். என்ன நம்ம ஏதாச்சும் ஒரு கர்மேந்திரியங்கள், ஏதாவது சாப்பாடு கூட நம்ம வந்து இழுக்குதான்னு பார்க்கணும். இல்ல கண் ஏதாச்சும் பார்க்குதா, இந்த ஐந்து ஐந்து புலன்கள்னால ஏதாச்சும் அடிமையாயிட்டுமா, அல்லது மனம் புத்தி சன்ஸ்காரத்துல ஏதாச்சும் அடிமையாயிட்டுமா, இல்ல உறவுகள் பொருட்கள் ஏதாவது ஒண்ணு அடிமைத்தனம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அதிகாரியாக மாற முடியும். அப்புறம் அதிகாரிக்கு அடையாளம் வந்து பாபா வந்து எல்லாத்தையும் அவங்க அனுபவம் செய்வார்கள். எல்லாமே ஈஸியா தெரியும். அதிகாரி அவங்க வந்து ஞானம், யோகம், தாரணை செய்யறது, சேவை செய்யறது, அவங்க சக்தி அனுபவம் செய்யறது, குணத்தை அனுபவம் செய்யறது எல்லாமே வந்து உங்களுக்கு ஈஸியாக தெரியும். ஏன்னா அவங்க அது பேரு தான் அதிகாரி ரூபம். அதிகாரி அப்படிங்கிறது வந்து எஜமானர். பாபா எனக்குரியவர், அவரோட சக்திகள் எனக்குரியது, அவருடைய குணங்கள் எனக்குரியது, அதுல உரிமையா இருப்பாங்க. அதிகாரின்னா இங்க அதிகாரி இல்ல, மேனேஜர் மாதிரி கமாண்டர் கிடையாதுங்க. அதிகாரின்னா உரிமை. எனக்கு பாபா என்னுடையவர். ஒவ்வொருத்தரையும் பாபா எனக்காக இந்த சேவை செய்கள் அப்படி உரிமையோட கேட்பாங்க. பாபாவோட க்ளோஸா இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். வந்து பாத்தீங்கன்னா ராஜ்யத்திலயும் பாத்தீங்கன்னா ராஜ்யத்துலக்குள்ள இருக்கவங்க எல்லாம் க்ளோஸா இருப்பாங்க. அரண்மனையில பிரஜைகள் தூரம் இருப்பாங்க. அதே மாதிரி நீங்க ஒவ்வொரு விஷயத்துல அதிகாரி எனக்கு உரிமை இருக்கு பாபாட்டு கேட்கறதுக்கு அப்படிங்கிறது அந்த 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 நஷா போதையே இருக்கும். அந்த அதிகாரி பாபா வந்து சாக்கார் முறையில் எதுக்காக சொன்னார் அப்படின்னு, நம்ம சேவை செய்யலன்னு வந்து கடவுளுக்காக சேவகன், நான் வந்து வேலைக்காரன் நினைக்கிறேன். எதுக்காக நம்மளுக்குள்ள அந்த அகங்காரம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. பட் இங்க எந்த ஒரு கான்டெஸ்ட்ல பாபா சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது நமக்கு புரியணும். இங்க எதுக்காக சொல்லியிருக்கா அப்படின்னா, இங்க வந்து எல்லாமே பாபா இருந்து முழுமையாக நம்ம அனுபவம் செய்ய வேண்டும். அதாவது பாபா இருக்கக்கூடிய கஜானுக்களை அனுபவம் செய்யறப்ப நான் வந்து என்னது எஜமானனாக இருக்க வேண்டும். அதே மாதிரி நான் வந்து சேவை செய்யல, நான் ஒரு சேவகனாக இருக்க வேண்டும், வேலைக்காரனாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கணும். காட், ஐ எம் சர்வெண்ட் ஆஃப் காட் அப்படின்னு நினைச்சா என்னது நம்மளுக்குள்ள அந்த அகங்காரம் வராது. பாபா என்ன சொன்னாரோ அதை அப்படியே செய்வோம். ஆக்சுவலா இங்க வந்து எஜமான தன்மை எதுல என்ன, பாபா இருந்து அடையிறதுல எஜமான தன்மை, சேவை செய்யறதுல வந்து பிராப்திகள் அடையிறதுல எஜமான தன்மை. இங்க மாஸ்டர் இருந்து நம்ம உரிமையோட எல்லாத்தையும் அனுபவம் செய்யணும். அங்க சேவை செய்யல அகங்காரம் வரக்கூடாது. அதுக்காக பாபா அப்படி சொன்னாங்க. நம்ம வந்து என்ன சொல்றோம், நம்ம ஒரு சேவகன், காட்லி சர்வெண்ட் அப்படின்னு சொன்னாங்க. ஓம் சாந்தி பிரதர். அபயத்த நறுமணம் வந்து மற்றவர்களை ஈர்க்கும்னு சொன்னேன். அது கொஞ்சம் எலாபரேட் பண்றீங்களா பிரதர்? அபயத்தம் நாங்கள் அந்த ட்ரில் செய்கிறது தானே, மேலுக்கு ட்ரில், பாடியில் ஸ்டேஜ், தென் அபயத்த ஸ்டேஜ். அது எப்படி அந்த அதாவது அவ்வியக்த நறுமணம் அப்படின்னா நம்ம அவ்வியக்த ஸ்திதியிலேயே இருந்து பார்த்தோம்னா, நீங்க பாத்தீங்கன்னா நீங்க ரோட்லயே நடந்து போயிட்டீங்க, நீங்க ஒரு அவ்வியக்த ஸ்திதியில போயிட்டீங்கன்னா உங்களை பார்த்தாவே உங்களுக்கு வந்து மத்தவங்களுக்கு வந்து அந்த வைப்ரேஷன் போய் எப்படி டச் ஆகும். ஆக்சுவலா உங்களை பார்த்து ஒரு சின்ன ஸ்வீட் ஸ்மைல் பண்ணிட்டு போவாங்க. ஏன் அப்படின்னா உங்கள்கிட்ட இருந்து ஒரு நல்ல வைப்ரேஷன் வருது. அவங்க யாருமே தெரிஞ்சிருக்காது, யாரோ இருப்பாங்க. பட் நம்ம அவ்வியக்தத்துல போனா நம்மளுக்கு எல்லாருமே பாத்தீங்கன்னா பாபானோட குழந்தைகள் மாதிரியே தெரியும். எல்லாருமே ஆத்மாக்கள் மாதிரி தெரியும். அப்ப நம்மளுடைய வைப்ரேஷன் ஏதோ பீஸ், லவ் அண்ட் ஹாப்பினஸ் ஏதோ நம்ம மூலியமா அவங்களுக்கு ஏதோ ஒரு மேக்னெட் மாதிரி அவங்களுக்கு இழுத்து அவங்களுக்கு போய் டச் ஆகும். அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு 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 நீங்க ஒரு ஒரு கோயிலுக்கு போய் நல்ல ஒரு திருஷ்டி எடுத்துட்டு வரீங்க எப்படி இருக்கும், அந்த மாதிரி நம்மள பார்த்தா சாட்சாத்காரம் மாதிரி அவங்களுக்கு ஒரு பிசிக்கலா தெரியும். ஆக்சுவலா அதுதான் அந்த நறுமணம் அப்படிங்கிறது. மீன்ஸ் எப்படி நீங்க ஒரு சென்ட் போட்டு போகல மத்தவங்க பாத்தீங்கன்னா மத்தவங்க கூட அந்த வாசனை எடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்மகிட்ட இருந்து அந்த பீஸ், லவ் அண்ட் ஹாப்பினஸ் அந்த வைப்ரேஷன் மூலியமா, ஏன்னா நம்ம அவ்வியக்த ஸ்திதியில இருந்து என்ன பண்ணுவோம், நம்ம உடனே கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். நம்மகிட்ட இருந்து அந்த வைப்ரேஷன் ஆட்டோமேட்டிக்கா போயிட்டே இருக்கும். அது வந்து மத்தவங்களுக்கு வந்து ஃபீலிங் வந்து நல்லா தெரியும். ஆக்சுவலா அவங்க பிராமணர்கள் இல்லைன்னா கூட மத்தவங்களுக்கு வந்து அந்த வைப்ரேஷன் அப்படியே எடுப்பாங்க. அதுதான் பாபா சொல்ற அப்படியே இழுக்கும் அப்படின்னு சொல்லி. நீங்க ஜஸ்ட் ட்ரெயின்லயே உட்காந்து போயிட்டு இருக்கீங்க, நீங்க ஜஸ்ட் யோகால உட்காந்துன்னு வச்சுங்களேன், நீங்க இந்த யோகா பண்ணிட்டு அப்படியே 4 பேர் பாக்குறீங்க, யாராச்சும் உங்க கண்முடி வந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு அந்த ஃபீலிங் தெரியும், நம்மளுக்கே தெரியுது இல்லைங்களா? சோ அந்த மாதிரி நம்ம அவ்வியக்தி வந்து எல்லாத்தையுமே அப்படியே இழுக்கும், நம்மளோட வைப்ரேஷன் அப்படியே இழுக்கும். அதாவது நேரத்துக்கு முன்னாடியே நம்ம சம்பூர்ணம் அடைஞ்சிடும் அப்படின்னா நம்மளுக்கு பலன் கிடைக்கும். இல்லது நேரம் வரையில நம்ம எல்லாருமே சம்பூர்ணம் அடைவோம், அதனுடைய பலனுக்கு நேரத்துக்கு தான் போய் சரியா நம்மளுக்கு வந்து சேராது இல்லையா? அதனால பாபா சொல்றாங்க, நீங்க நேரத்துக்கு முன் எப்படி பிரம்மா பாபா எக்ஸாம்பிள் சொன்னார், எப்படி எவ்வளவு வருஷம் 69லயே அனுப்பிச்சிட்டாரு. அது பாருங்க, ஒவ்வொரு வருஷம் பாபாக்கு இன்னும் ஆடேட் வந்து கிடைச்சிட்டே இருக்கு. அந்த மாதிரி வந்து எவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடி அப்ப அதனாலதான் ஒரு நாராயண் மாறுறாரு இல்லையா, லக்ஷ்மி கிருஷ்ணரா மாறுறாரு. அப்ப அந்த மாதிரி பாபா சொல்றாங்க, உங்களுக்கு முன்னாடியே எக்ஸாம்பிள் இருக்கு இல்லையா, ஏன் நீங்களும் சம்பூர்ணம் அடைய முடியாது? ஒருத்தருமே சம்பூர்ணம் அடையலைன்னா சொல்லலாம், ஆல்ரெடி சம்பூர்ணம் அடைஞ்சிட்டாங்க, உங்களுக்கு முன்னாடி எக்ஸாம்பிள் இருக்கு, அதனால நீங்க அடையலாம் அப்படின்னு சொல்றாங்க.
எதுலையுமே சந்தேகம் வந்துடக்கூடாது. ஏன்னா சந்தேகம் வந்துச்சுன்னா கம்மி நிச்சயம் இருக்க வேண்டும். நான் கல்பமாக வெற்றி பெற்ற ஆத்மா. நான் வெற்றி பெறவில்லை என்றால் யார் வெற்றி பெறுவார்கள் அப்படின்னு நம்ம நினைக்கணும். நான் என்னால் செய்ய முடியும் அப்படிங்கறத நினைக்கணும். செய்வேன் கிடையாது, செய்ய முடியும். நான் ஒவ்வொரு கல்பத்திலும் செய்தவன் தான் அப்படின்னு நம்ம நினைக்கணும். நான் வெற்றி பெறவில்லை என்றால் மற்றவர்கள் யாரும் வெற்றி பெற முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கணும். அந்த அளவுக்கு நிச்சய புத்தி இருக்கு. ஏன்னா சர்வ சக்திவான் கூட என்னையோடு இருக்கார் இல்லைங்களா அப்படின்னு நம்ம ஒவ்வொரு நாளும் நினைக்கணும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா பாபா சொன்னது வந்து ஒண்ணு வந்து சிவசக்தி சொரூபம், இரண்டாவது நான் ஜெகத் மாதா, மூன்றாவது நான் சர்வ சக்திவானின் குழந்தை மாஸ்டர் சர்வ சக்திவான், நான்காவது வந்து நான் வெற்றி நிச்சய புத்தி வெற்றி ரத்தனம், நாலாவது இன்னொரு பாயிண்ட் எடுத்துக்கணும், அஞ்சாவது பாயிண்ட். இந்த 5 பாயிண்டையும் நான் வந்து டெய்லி பிராக்டிஸ். இந்த 5 சமானம் நிச்சய புத்தி கொண்டு இருக்க சர்வ சக்திவான் இருக்கு, ஜெகத் மாதா இருக்கு, வேற ஏதாச்சும் சமானம் உங்களுக்கு தெரிஞ்சதா? 5 சமானத்தை நம்ம டெய்லி நம்ம பிராக்டிஸ் பண்ணலாம். நீங்க நெக்ஸ்ட் வீக் முரளி படிக்க. தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ. நாட் வெரி குட் ஜர்னிங் பிரதர். ஓம் சாந்தி. ரொம்ப ரொம்ப நன்றி, வாய்ப்புக்கே ரொம்ப நன்றி, பாபாக்கு நன்றி, எல்லாத்துக்கும்